பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாம் மேம்பட்டும். இந்த புதிய நாள் காலவெளியில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் ஒரு புதிய லோக சுவாத்தை நான் உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவாராக. இந்த நாளிலே உங்களுக்கு ஆண்டவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நாம் உயிரோடு இருக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். இந்த நாள் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய வசனம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷத்தில் 20வது அதிகாரத்தில் 32ஆம் வசனம். மத்தேயு 32 இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். இயேசு 2 பேரை கூப்பிட்டு கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். இது ஒரு இயேசு கேட்ட ஒரு வார்த்தை. யார்கிட்ட கேட்டாருன்னா, ஒரு 2 குருடர்கிட்ட பார்த்து கேட்கிறார். எரிகோவுக்கு போற வழியில பெரும்பாலான ஜனங்கள் போகிட்டு இருக்கும்போது 2 குருடர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவங்க பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டு கொண்டே இருக்கும். தாவீதின் குமாரனே இயேசுவே எங்களுக்கு இறங்கும் இறங்கும். ஜனங்கள் எல்லாம் அவர் என்ன செய்யறாங்க, கூப்பிட நின்று பாருங்க, எல்லாரும் அதட்டுறாங்க. இப்படிலாம் கத்தாதீங்க, அமைதியா இருங்கன்னு கத்தாதீங்க. அவன் மறுபடியும் அதிகமாய் கத்தி கொண்டே இருந்தார். அப்பொழுதுதான் இயேசு நின்றார். அவர்களை தம்மிடத்தில் அழைத்து அவரை கொண்டு வாங்க கூப்பிட்டுட்டு என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி. அப்ப அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? அது அடுத்த சொல்லுது, ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும், நாங்கள் குருடாய் இருக்கிறோம், கண்களை திறக்க வேண்டும் என்று சொன்னோன்ன ஆண்டவர் மனதுருகி அவர் கண்களை திறந்தார். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், நீங்க என்ன கேட்டாலும் அவர் செய்வார். ஆனா உங்க இஷ்டப்படி தான் செய்வார். உங்களுக்கு விருப்பம் இல்லாத அவர் செய்ய மாட்டார். இந்த குருடர்களுக்கு ஒரு வேளை அவங்களுக்கு வாழ்க்கையில எதுவுமே இல்லாம இருக்கலாம், நிறைய வசதிகள் குறைவா இருக்கலாம், அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாம இருக்கலாம், பணம் தேவைகள் அதிகமா இருக்கலாம். ஆனால் அவங்க பணத்தையோ பொருளையோ கேட்காம ஒரே ஒரு காரியத்தை கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? நாங்கள் கண்ணை திறக்கணும், என் கண்ணு தான் பார்வை அடைய வேண்டும் என்று கேட்டார். ஆண்டவர் இல்லை மனதுருகினார். பாருங்க, நீங்க ஒரு காரியத்தை கேட்டா அந்த காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவர். அன்றைக்கு அந்த குருடலை பார்த்து கேட்டார். ஆண்டவர் கேட்டோன்னு அவருங்க என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு தேர்ன்னு சொல்லணும். அவர் மனதுருக்கம் உள்ள தேவன் என்ன பண்ணாரு, உடனே அவர்கள் என்ன செய்றார், கண்களை திறந்த உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லப்பட்டது. அதே ஆண்டவர் இன்றைக்கு 2000 வருஷமாச்சு, அதே அற்புதங்கள் குறைந்து போகவில்லை. அவர் செய்கிற அதிசயங்கள் இன்றைக்கும் குறைந்து போகவில்லை. அதே அற்புதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்குது. யாரெல்லாம் நம்புறாங்களோ, யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, தடைகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டம் வந்து அவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ, அவர் நிற்பார். பெரும் திரள் கூட்டத்துல எவ்வளவு பெரிய சத்தம் வரும் பாருங்க. ஒரு 4-5 பேர் உட்கார்ந்து பேசினாலே பயங்கர சவுண்டா இருக்கும். சில இடங்கள்ல பாத்தீங்க. இங்க திரள் கூட்ட வசனம் சொல்லுது, அவர் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார். எல்லாரும் வாயை பத்திட்டா போவாங்க, பயங்கரமா பேசுவாங்க, சத்தம் பயங்கரமா இருக்கும். அந்த சத்தத்திலும் இங்கே 2 பேர் போடுற சத்தம், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் சொல்லுகிற சத்தம் தான் இந்த இயேசுவின் காதுகளிலே கேட்டது. மற்றவங்கெல்லாம் பேசுற சத்தம் கேட்கல, இந்த சத்தம் கேட்குது. கேட்ட உடனே அவர் நின்று என்ன சொல்றாரு, அழைத்து வந்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு கர்த்தர் ஒரு அற்புதத்தை அவன் வாழ்க்கையிலே செய்தார். பிறவிலே ஒன்று தெரியாமல் இருந்த குழந்தைகளுக்கு ஒரு பார்வையை கொடுத்தார். சோதனை இன்றைக்கு அருமையான பிள்ளைகளே, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று இந்த காலை வேளையிலே கேட்கிறேன். சில சமயத்தை சொல்ல, அவருக்கு தெரியாதா, அவர் கொடுக்கட்டும், அவர் என்ன கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனா அப்படி ஆண்டவர் கொடுப்பதை காட்டிலும் நீங்கள் கேட்கும் போது கொடுக்கிற, ஏன்னா கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிற எவனுக்கும் கண்டுபிடிப்பார்கள், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும் என்று சொன்னது ஆண்டு. அப்போ கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க? சத்தம் உயர்த்தி கூப்பிட்டு கேட்கிறாங்க, நாங்கள் பார்வை அடைய வேண்டும் ஆண்டவர். சொல்றேன் பாருங்க, என்ன செய்ய வேண்டும், பார்வை அடைய வேண்டும். இன்றைக்கு உங்க பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? காலையில் என்ன சொல்லுவோம்? சற்று யோசனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது முக்கியம்? உலகத்துல எல்லாம் இருக்கலாம், பணம் வசதி சொத்து எல்லாம் இருக்கலாம், பார்வை இல்லாட்டா உலகமே இருளா இருக்கும். வெளிச்சத்தை உண்டாக்குற ஆண்டவர் பாருங்க.
இன்னைக்கு இருளா இருக்கிற கண் வெளிச்சம் வந்துச்சுன்னா அவன் சந்தோஷம் உண்டாகும். அவன் கண் திறந்துச்சுன்னா அவர் சந்தோஷம் உண்டாகும். பணம் எல்லாம் நெஸ்ட் தான், உலகத்தின் ஐஸ்வர்யம்லாம் நெஸ்ட் தான். ஆனா இவங்கள் கண் பார்வை அடைந்தார்கள், இயேசுவை பின் சென்றார்கள் சொல்லப்படும். இன்றைக்கு நீங்களும் உங்க வாழ்க்கையில பார்வை அடைய வேண்டுமா? ஆவிக்குரிய சிலர் கண் திறந்திருக்கானா யாருன்னு ஆண்டோடு கண்டுபிடிக்க முடியும். ஆனா இவர்கள் பார்வை அடைந்த பொழுது அவருக்கு பின் சென்றார்கள். அவர் தெரிஞ்சிச்சு, இயேசுதான் என் கண்களை திறந்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய கண்களை திறக்க வல்லமை உள்ளவர், நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர், உன் குடும்பத்திலே அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர், உன் குடும்பத்தில் நோய்களை குணமாக்க வல்லமை உள்ளவர் தான் இன்றைக்கு கேட்கிறார். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க என்று கேட்கிறார். நமக்கு உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள். நீ நம்மெல்லாம் மனுஷங்கிட்ட கேட்டு கேட்டு வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கோம். ஐயோ ஏமாத்திட்டாங்க, ஐயோ அவங்க ஏமாத்திட்டாங்க, தரன்னு ஏமாத்திட்டாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்டோமா? சற்று யோசனை பண்ண, ஆண்டவர்கிட்ட கேட்டோமா? ஆண்டவர்கிட்ட கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். அதான் அவங்க சொல்றாரு, 2 பேர் கத்துன கத்துல பாருங்க, ஒரு அங்க எல்லா ஜனங்களும் அதட்டுன பிறகும் கத்துனாங்க. அதனாலதான் கர்த்தர் நின்றார். இன்றைக்கும் நீங்க பொறுமையோடு என்ன தடை வந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா இந்த காலை வேளையில ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்வாங்க. எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணிட்டோம், ஒண்ணுமே நடக்கல. நான் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கல. பல வருஷங்கள் காத்திருந்தேன், ஒண்ணுமே நடக்கல என்று நீங்கள் யோசனை பண்றீங்களா? வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்பியோ அந்த விருப்பத்தை கர்த்தர்கிட்ட கேளுங்க, சத்தம் உயர்த்தி கேளுங்க. அதான் சொல்லுவாங்க, இப்படி கத்துனாங்க, ராஜகுமாரனே எங்களுக்கு. மற்றவங்க சத்தம் பாருங்க, எல்லாரும் அதற்ற அளவுக்கு ஒரு சத்தத்தை போட்டிருக்காங்க. அற்புதம் நடக்கணும்னா கொஞ்சம் சத்தம் போடணும். சத்தம் போட்டா கர்த்தர் நிற்பார். இன்றைக்கும் இந்த கால வேளையில உங்க வாழ்க்கையில பிரச்சனையா, கர்த்தர்கிட்ட சத்தம் போடுங்க. வேற உலகத்துல போய் சண்டை போடாங்க, அவன்கிட்ட போய் இவன்கிட்ட போய் கத்திட்டு இருக்காதீங்க. ஆண்டவரே இயேசுவே எங்களுக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி இங்க கூப்பிட்டு பாருங்க, கர்த்தர் இறங்கி வந்து உங்க அற்புதத்தை செய்வார். கர்த்தர் ஒரு நாள் பட்சபாதம் உள்ளாதவன். நீங்க நல்லவங்க, அவன் கெட்டவங்க, அவங்க பிடிக்கணும் பிடிக்காதெல்லாம் கிடையாது. நீ கூப்பிட்டால் அவர் வருவார். கூப்பிடுற காக்கை குஞ்சிக்கும் செவி கொடுத்து அவளுக்கு ஆகாரத்தை கொடுப்பார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறார். உங்களால கூப்பிட முடியுமா? இயேசுவேன்னு கூப்பிட முடியுமா? தாவீதின் குமாரன் இறங்குன்னு கூப்பிட முடியுமா? ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை செய்யணும் கேளு. கேஸ் விஷயத்துல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, உங்க பக்கத்தை ஆண்டவர் நியாயம் இருக்கிற பக்கத்துல அற்புதங்களை செய்வார். நோயினால பிரச்சனை, வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். பிறவி குருடனுக்கு அற்புதம் செய்தார், முடவனுக்கு அற்புதம் செய்தார், மரித்தவர்களுக்கு அற்புதம் செய்தார். பாருங்க, படிச்சுட்டே இருக்கலாம். அவர் செய்த அற்புதத்துக்கு அடையாளத்துக்கும் குறைவே இல்லை. எண்ணி முடியாத அதிசயங்களை அரையாந்து முடியாத பெரிய காரியங்களை செய்யற ஆண்டவர் தான் அன்றைக்கு நாட்களை செய்தார். இன்றைக்கு அதே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய வந்திருக்கிறாரு. காலையில ஒப்பு கொடுப்பீங்களா? அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்களா? ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி இந்த காலையிலே கேட்டால் செய்வார். அற்புதங்களை செய்ய உன் குடும்பத்துல, உன் கல்யாண விஷயமா, உன் படிப்பு விஷயமா, பிள்ளைகளுடைய விஷயமா, எந்த காரியமா இருந்தாலும் கேளுங்கள், சத்தம் போடுங்க, ஆண்டவரே எங்களுக்கு இறங்குங்க என்று சொல்லுங்க. அப்பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். வந்திருக்கார். ஒப்பு கொடுக்குறீங்களா? நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் இந்த கால வேளையிலே நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீர். அந்த குருடர் 2 பேரும் ஆண்டவரை பார்வையிட வேண்டும் என்று சொன்ன பொழுது கண்களை திறந்தவர். இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருடைய கண்களை திறங்க, வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுங்க, அற்புதத்தை கொடுங்க, அதிசயங்களை செய்ய அவங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மை நிரப்பும்படி கர்த்தாவை ஒப்பு கொடுக்கிறோம். அவள் கேட்டு பெற்றுக்கொள்ள உதவி செய்யப்பா. எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே கேளுங்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே இந்த நாட்களே அந்த குருடர்கள் கேட்டது போல நாங்களும் கேட்டு பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். வசனத்தை கேட்கிற பார்க்கிற யாவரையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஆசீர்வதிக்கும். கிருபைக்குள் மறைத்துக் கொண்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாங்க. இப்படி உங்களை பார்த்து கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அது சொல்லுங்க. கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்து நீங்கள் சாட்சி அளிக்க உதவி செய்வார். இன்னும் ஒரு சுவாத்தி மூலமாய் சந்திக்க வரலும் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்கள்.